ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னைக்கு 2 இயர்ஸ் ஆஃப் மகாநதி ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ மகாநதி எப்படி லான்ச் ஆச்சுன்னு தெரியும். லான்ச் ப்ரமோலேயே ஒரு மக்களை ஈர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த 10 o'clock லான்ச் ஆனாங்க. நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மகாநதி பார்த்துட்டாங்க. முக்கியமாக அந்த கங்கா கேரக்டரை எத்தனையோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பாவம் ஒரு டேரக்டர் கிட்டத்தட்ட 3 ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துமே கூட அவங்க ஸ்டில் அந்த கேரக்டர் அழகாக கொண்டு வந்திருக்காரு பிரவீன் மெனட்டு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அதே போல் நிறைய யங் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவர் வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் அவருக்கு பெரிய ஒரு கிரெடிட் போய் ஆகணும். ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு சீரியல் கொண்டு போகிறது வேறு, பட் எல்லாருமே புதுசாக வச்சு ஒரு டீம் பில்ட் பண்ணி அந்த சீரியல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸாக பார்க்குறதுங்கிறது வேறு. ஸோ அந்த வகையில் பிரவீன் மெனட்டுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதான் பெரிய பாராட்டுகளுமே கூட. 10 o'clock லான்ச் ஆகி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இவங்க பேருன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி லான்ச் ஆச்சு. பட் அந்த பேரை எல்லாம் அப்படியே நம்ம நினப்புகளை எல்லாம் ஒட்டிச்சு இன்னைக்கு வேற பேரை போட்டு அவங்க எல்லாருமே சக்ஸஸாக, அதாவது அந்த கேரக்டரை சக்ஸஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பேருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்டோரி ரைட்டரையும் பாராட்டணும், ஒரு பக்கம் டேரக்டரையும் பாராட்டணும். ஸோ இன்னைக்கு 2 இயர்ஸ் ஆஃப் மகாநதி என்டையர் டீமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நம்மளுடைய பிரவீன் மெனட் அவர் தான் காமன் டிபி அனௌன்ஸ் பண்ணாரு. அதை தொடர்ந்து எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய காவேரி அவங்க தான் உடனே ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். அதே போல் நியூ கங்கா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். நம்மளுடைய ராகினியுடைய அப்பா பசுபதி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த காமன் டிபி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு #வீக்கா போடுற அளவுக்கு டீம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக அந்த வீக்கா அப்படிங்கிறத டீகோட் பண்ணி ஆகணும். எஸ், நம்ம விஜய் காவேரி, அதாவது விஜயலா சீரியலில் வருவாரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் யாராலுமே யோசிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிவின் அண்ட் காவேரியுடைய பேர் அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் அந்த டைமில், அந்த ப்ரப்போசல் சீன்லாம். பட் அதையும் பீட் பண்ணி விஜய் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து நிவின் அண்ட் காவேரியை பிரித்து இன்னைக்கு விஜயன் காவேரி பிரிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு இல்லையா. இன்னைக்கு விஜயன் காவேரிக்கு இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. கண்டிப்பாக சுவாமியை பாராட்டியே ஆகணும். சுவாமிக்கு முன்னாடி சுவாமிக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மகாநதியை ரெண்டாவே பிரிக்கலாம். சுவாமி வந்ததுக்கு அப்புறமா ஆன்லைனில் அவருக்கு அந்த சீரியலுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஆர்பி அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு 2 இயர்ஸ். ஸோ சுவாமியுமே அவருக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இது அமைஞ்சிருக்கும். ஏன்னா காற்றக்கண்ணவேலி தொடர்ந்து உடனே ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, அது இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதே போல் அந்த பேர் அக்செப்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம். ஸோ லக்ஷ்மி பிரியாவுமே கூட இதுக்கு முன்னாடி கலர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதே போல் மிச்ச எல்லாருமே வேறு சீரியலில் பார்த்துருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே ஒரு ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல் மகாநதி அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் 9:30 வந்திருந்தாங்க. 10 o'clock 9:30 இம்ப்ரூவைஸ் ஆகி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 7 o'clock, இப்போ 6:30 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்லாட்டை மகாநதி பார்த்துட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ 6:30 ஓரளவுக்கு நல்லாவே செட்டில்டாக போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் நெகட்டிவாக ட்ராக் போயிட்டு இருந்தாலுமே கூட அது தேவைதான். ஒரு சீரியலுக்கு ஒரு நெகட்டிவ் ட்ராக் வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ் ட்ராக் பெருசாக அமையும். இப்போ புரிஞ்சுக்காம போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த விஷயம் புரிய வரும்போது அந்த ட்ராக் எவ்வளோ பெருசாக அமையும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ராக்கையே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ற சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதை நினச்சி இப்போ இருக்க எபிசோட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதா. நேற்று கூட நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க டேரக்டர் வேணுனே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேணுனே பண்ணுறாரு அப்படின்னாலுமே கூட சீரியல் அதுதான் நடந்தாகணும். ஒரு 100 எபிசோட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 20 எபிசோடாச்சும் நெகட்டிவாக கொண்டு வந்து ஆகணும். மிச்ச எபிசோடு தான் மிக்சடாக கொண்டு போகணும். ஸோ அந்த நெகட்டிவ் எபிசோட் இப்போ போயிட்டு இருக்கு மகாநதியில். கூடிய சீக்கிரம் அது பாசிட்டிவாக அமைன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற 2 இயர்ஸ் ஆஃப் மகாநதி டீமுக்கு நீங்கள் உங்களுடைய விஷஸ் தெரிவிங்க. ஸோ நானுமே என்னுடைய விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இயர்ஸ் அவங்க பார்க்கணும், நிறைய எபிசோட்ஸ் அவங்க போகணும். ஸோ நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.